ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம அண்ணாமலை இருக்காரு. ஃபோன் பண்ணிட்டாரு நம்ம விஜயாவுக்கு. ஃபோன் எடுத்துகிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்காரு. ஏன்ப்பா பேசாமல் இருக்கான்னு பார்த்தா, சின்னதுலேருந்து பெருசுலேருந்து சிறுசு வர எல்லாருக்கும் ஈகோ தாங்க. ஈகோ ஈரோடு வரையும் எட்டி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசுங்கப்பா பேசுங்கப்பான்னு சொல்ல, நீ இப்போ பார்வதி வீட்டில் தானே இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் ஆமாம் இப்போ தான் புது ஜோடி கல்யாணம் ஆகி இவங்க மூஞ்ச வேற தூக்குறாங்க. மூஞ்ச 3 வரையும் தூக்காமல் இப்போ வாயா விஷயத்துக்கு அப்படின்றாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் பேசினதில் அம்மா வந்துட்டாங்க. அவங்க இதுக்கு வந்தாங்க ஹை பிபி வந்தவங்க மாதிரி கத்துறாங்க. இவங்க உடனே நான் தான் கூட்டு வந்தேன்னு சொல்ல, காலம் போன காலத்தில் உங்கள் அம்மா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு திட்டுறாங்க. மாமியார்னா அப்படிதான்மா, நீ சும்மா இருக்கியா, நீ இந்த வயசுக்கு இந்த ஆட்டம் ஆடும்போது அவங்க அந்த வயசுக்கு ஆடுறதுல தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்போ நாட்டில் நல்லது சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும், அந்த மாதிரி வீட்லேயும் நல்லது சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். பார்வதி அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட இருந்து குத்தி குத்தி காமிக்கிறாங்க, நீ பண்ணுறது தப்புன்னு. ஆனால் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. உடனே மீனா பூக்கடைக்கார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாலே, பூக்கடைக்காரி முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாலேங்கிற, அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது உனக்கு இதுக்கப்புறம் தான் புரிய போகுது. இதுக்கப்புறம் சரி வாங்கப்பா 2 பேரும் சொல்லி பார்த்தா 2 பேரும் ஆட்டோ ஏறி வந்துட்டு இருக்க. டபக்குன்னு எதிரிகளும் பக்கத்து ஆற்றுல அப்படியே வந்து நிற்கிறாங்க பாருங்க. அடேங்கப்பா, ஒரே நேரத்தில் வந்து நிற்காத பார்க்கணும். ஆண்டி நான் சேஞ்ச் கொடுக்கட்டுமா, நீ யார் அப்படின்னு சொல்லி கண்ணப்பனே திட்டி விட்டு ஒன்றா வராங்க. இதை பார்த்தோன்னே ஆஹா பஞ்சாயத்து வைக்க தேவையில்ல போல, 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே இவங்களோட ரியாக்ஷனை. உள்ளே வரலங்க நம்ம ரோஹிணி, அதாவது நம்ம மனோஜ் உள்ளே வந்தோடனே அம்மா வாங்கன்னு சொல்கிறியே தவிர கட்டின பொண்டாட்டியை வான்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா. ஆனால் இவர் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு இவர் மனசை மாற்றி வச்சுருக்காங்க நம்ம ரோஹிணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.